கொஞ்ச நாளாவே இந்த கில்லி சரத்தனாவை பத்தி நியூஸ் வந்துட்டே இருக்கு. நான் இத பத்தி பேசவே கூடாது, என்ன நம்ம எது பேசினாலும் முட்டு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் விட்டுட்டேன். ஆனா இப்போ நம்ம ஜூலி அக்கா பேசுறாங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு நர்ஸ், மத்தவங்களுக்கு பேசுறாங்க தெரியல, அது ஓகே. பட் நர்ஸ் அவங்களுக்கு தெரியாதா? நிறைய பேர் இத பத்தி பேசிட்டே இருக்கிறதுனால நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றேன். சரிங்களா? உங்களுக்கு ஆதாரத்தோட தான் சொல்லணும். இங்க பாருங்க, இது என் பையனோடது. 2022 இருந்து இப்போ வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு வீசிங் இருக்கு, அவனுக்கு காஃப் இருமல் வந்துட்டே இருக்கும், கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும்ன்றதுனால டாக்டர் எனக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் பேரு மோன்டர் எல்சி, மோன்டாக் எல்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மோன்டல் காஸ்ட் போட்டிருக்கும். சரிங்களா? அது எதுக்கு அப்படின்னா, ரொம்ப இருமலா இருந்தாலோ இல்ல சளி இருந்தாலோ ஒரு சிலவங்களுக்கு ஆஸ்துமா கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஆனா என் பையனுக்கு இருமலுக்காக கொடுத்தாங்க. எப்போ 2022 என் பையனுக்கு 3 வயசு. அன்னையில இருந்து இப்போ என் பையனுக்கு 6 வயசு இப்போ வரைக்கும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். சரிங்களா? அந்த மாத்திரை ஈவினிங் டைம்ல தான் போடணும். ஈவினிங் டைம்ல ஒரு 6 o'clock மேல அந்த மாதிரி போடணும். அது நான் இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் எங்கேயுமே போகாமலாம் இருக்க முடியாது. ஏன்னா என் குழந்தைக்கு 3 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கிறதுனால நான் எங்க போனாலும் கையில அந்த டேப்லெட்டை பர்ஸ்ல போட்டு எடுத்துட்டு தான் போவேன். சரிங்களா? எங்க போனாலும் ஈவினிங் ஆனா கரெக்டா அவனுக்கு 6 o'clock கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் அந்த அண்ணா கொடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. நான் இதை சொல்லியிருந்தா நீங்க முட்டு கொடுக்கறேன்னு சொல்லுவீங்க. சரிங்களா? அதனாலதான் நான் இதை பத்தி பேசல. ஆனா இப்போ கண்டினியூவா அதை பத்தி பேசிட்டே இருக்கும்போது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லணும்ல. அதை ஈவினிங்ல கொடுக்கற டேப்லெட் இது டாக்டர்ஸ்க்கு தெரியும். சரிங்களா? அந்த டேப்லெட் தான் அந்த அண்ணா கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் இதை நான் சொன்னேன்னா என்னையும் எத்தனை பேர் என்ன பேசுவீங்கன்னு தெரியாது. அதனால தான் நான் சொல்லாம இருந்தேன். இப்போ நிறைய பேர் இதை பேசுறதுனால நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். சரிங்களா? இப்போ லாஸ்ட் சாட்டர்டே தான், இங்க பாருங்க, நான் போய் சொல்றனாலும் சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இப்போ லாஸ்டா சால்பார்னு ஒரு பஃப் கொடுத்துட்டு இப்போதான் அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணாங்க. சரிங்களா? அதுக்குள்ள இவங்க ஒரு சிலவங்க பேசுறதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க ஒரு சில விஷயங்களை மறைக்கிறதுக்காக பேசுறாங்க. மத்தவங்களும் என்ன ஏதுன்னு தெரியாமலே பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லா வீடியோஸும் ஷேர் பண்றதை நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. சரிங்களா? அதுவும் அவ்வளோ கிரௌட் இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க அவ்வளோ தைரியமா எப்படி பண்ண முடியும்? அந்த பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு இல்ல. அவங்க எப்படி அவ்வளவு தைரியமா பண்ணுவாங்க? நீங்க அதை வச்சு பேசிட்டு இருக்கீங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல.